ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சீசன் ஆரம்பிச்சாச்சு. இந்த மாங்காய் சீசனில் நம்மளுக்கு பிடிச்ச ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாங்காயை வச்சு சூப்பரான பச்சை மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கிறேன். இதை ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இடிச்சிட்டு இப்போ வாஷ் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறேன். மாங்காயை இந்த அளவு இடித்தோடனே இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டிக்கலாம். நான் கம்மியாக காரம் சேர்க்குறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன். மாங்காயில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவு இடிச்சிட்டு இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்காக தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை இடித்து வச்சுருக்கிற மாங்காய் பச்சடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.